18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு தான் உன் அப்பா கருப்பசாமி உன் வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலும் என்னை காக்க வைக்காம நான் சொல்றத கேளு. நிச்சயமா எல்லா விஷயங்களும் உன் மனசுல நீ நினைச்சது போல நன்மையாக நடந்து முடியும் என் செல்வமே. நீ இதுவரைக்கும் எந்த தவறும் செய்யல, தப்பான காரியங்களை செய்ய நினைச்சது கூட இல்லை. இருந்தாலும் வலியும் வேதனையும் கஷ்டமும் துயரமும் கவலைகளும் அதிகமாக இருக்கே. இது எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கேன்னு யோசிக்கிறியா? என்ன பண்றது, மனிதர்களாக பிறந்த எல்லாருமே சொந்த பந்தத்தின் மீதும் உறவுகள் சுற்றத்தாரின் மீதும் அன்பு வைக்கிறாங்க. அன்பு அளவுக்கு அதிகமா போகும்போது அதன் மூலமாக பிரச்சனைகளும் வம்பும் கூட அதிகமாகுது. அப்படித்தானே இப்பொழுது உன்னை சுற்றி இருக்க சொந்தக்காரவங்க கிட்ட அன்பு வச்சு பாசம் வச்சு இப்போ அவங்க அதை செஞ்சுட்டாங்க, இவங்க அதை செய்யலன்னு எல்லாத்தையுமே குறை சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எது எப்படி வேணாலும் இருக்கட்டும் என் செல்லமே. நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்றதுக்கான மனசுல வச்சுக்கோ. ஏன்னா இப்போது எதை இழப்போம் என்பது இந்த மனிதர்கள் யாருக்குமே தெரியாது. உன் வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டைகள், சங்கடங்கள், சச்சரவுகள் இருந்தாலும் நீ எப்போதுமே மனசை அமைதியா வச்சுக்க முயற்சி செஞ்சினா எல்லாத்தையும் தாண்டி உன்னால நிம்மதியாக வாழ முடியும். நீ என்ன நினைக்கிற? உன் கூட அன்பா பேசுறவங்க எல்லார் மனசுலையும் உன் மேல அன்பு வச்சிருக்காங்க, உன்னை நல்லவன்னு நினைக்கிறாங்கன்னா நிச்சயமாக கிடையாது. பல பேரு இன்னைக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கவங்க போல பேசி நடிக்கிறாங்க, பசப்பு வார்த்தைகளால் பாசாங்கு காட்டுறாங்களே தவிர சுயநலத்தோட தான் உன்கிட்ட பழகிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, பெற்ற தாய் தகப்பனை தவிர வேறு எல்லா மனிதர்களும் எல்லா உறவுகளுமே ஏதாவது ஒரு தேவையோடையும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடையும் தான் எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. அப்படிதான் உன்னை சுற்றியும் சில சொந்த பந்தங்கள் இப்போது அவங்க முகத்திரையை கிழிச்சு காமிச்சிட்டு உன் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. பிரச்சனைகளும் சொந்த பந்தத்தின் கஷ்டமும் நஷ்டமும் சுற்றுச்சூழத்தின் எதிர்பார்ப்புகளும் எதிரிகளும் எல்லாமே எல்லாருக்கும் சகஜமான ஒண்ணுதான். உரிமையோட உன்கிட்ட சண்டை போட்டு கோபப்படுறவங்க மனசுல உண்மையான அன்பு இருக்கும். இப்போது யார் நல்லவங்க, யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறவங்கன்னு உனக்கு குழப்பமாக இருக்கிறதா? எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கணும், மனசளவுல தெளிவு பெறணுங்கிறதுக்காக தான் இப்போது சில சங்கடங்களை கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரம் இது எல்லாமே உனக்கு புரிய வரும். யார் நல்லவர்கள், யார் நடிப்பவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும். நீ உண்மையா இருக்கிறங்கிறதுக்காக எதுவும் பேசாம ஊமையா மட்டும் இருந்துடாத. நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம உண்மையா இருக்கோம், நம்ம நேர்மையா இருக்கோம். யார் என்ன வேணா நினைச்சுக்கோட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலாம். யார் என்ன சொன்னாலும் பதிலோ மறுப்போ நம்ம தெரிவிக்க வேணாம்னு ஊமையாக இருந்தீனா எல்லா தப்பையும் எல்லா பழியையும் தூக்கி உன் தலைமையில போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, உன்னை மதிக்காமல் உன் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்காமல் போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனாலதான் எப்பவுமே பேச வேண்டிய இடத்துல பேசிரு. உன் மேல தப்பு இல்லாட்டி அதை பொறுமையாக எடுத்து சொல்லிட்டு விலகி போன்னு நான் சொல்றேன். ஆனா பல பேர் இங்க தப்பாவே வேலை செய்யறாங்க. செய்யாத தவிர செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது ஆக்ரோசப்பட்டு அப்புறமா அவதிப்படுறதுக்கு பதிலாக எதுவா இருந்தாலும் அமைதியா பொறுமையா ஒரு வார்த்தையில எடுத்து சொல்லிட்டு விலகி போவது தானே நல்லது. நீ இப்போ என்ன நினைக்கிற? உன் வாழ்க்கையில தான் ரொம்ப கஷ்டம் இருக்கு, உன் வாழ்க்கையில தான் பெரிய பிரச்சனை இருக்கு, துன்பமும் துயரமும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறியா? ஆனா உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட கிடைக்காம பல பேர் இந்த உலகத்துல கஷ்டப்படுறத நீ இன்னும் பார்க்கல. அப்படி உன்னை விட மிக மோசமான சூழ்நிலையில் கஷ்டப்படுபவர்களை மட்டும் நீ பார்த்தீனா நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்லுவாய். ஏன்னா உடல் ஊனத்தோட உண்டி வாழ்றதுக்கு ஒரு குடும்பமும் இல்லாம, ஒரு இடமும் இல்லாம, ஒரு வீடு கூட இல்லாம, சாப்பாடுக்கு வழியின்றி பட்டினியால் தவிக்கும் எத்தனையோ பிறவிகள் மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ மேல்தானே. ஓ நல்ல குணத்துக்கு, ஓ நல்ல மனசுக்கு நான் நல்லதை தான் செய்வேன்னு உனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சில கஷ்டங்களோ பிரச்சனைகளோ உன் வாழ்க்கையில வரும்போது ஏன் தான் இந்த கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறான்னு நீ ஏன் மேலேயே வருத்தப்படுற. சில சமயங்கள்ல
அந்த வருத்தம் கோபமாகவும் மாறுது. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. நீ கலங்கி நிற்கும்போது உனக்காக நான் நேர்ல வரமாட்டேன். ஆனா நிச்சயமாக நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக நான் அனுப்பி வைப்பேன். அப்படிதான் இப்போது இந்த முறையும் உன் வீட்டு வாசல்ல உனக்கான அதிர்ஷ்டத்தை வச்சுக்கிட்டு உனக்காகவே காத்திருக்கிறேன் என் தங்கமே. சில பேர் நம்ம செய்கிறது தான் சரின்ட்டு எல்லா தப்பையும் சரியாக சிறப்பாக செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக நான் சொன்னது சரி, நான் செஞ்சது தான் சரி நியாயப்படுத்தி பேசுபவர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லை. ஏன்னா நீ என்னதான் அவங்க கிட்ட பதிலுக்கு பதில் பேசினாலும் அவர்கள் பேச்சு திறமையால் அதை அழகா திருப்பி போட்டு உன்னையே தப்பானவனா தவறானவனாக ஆக்கி காட்டி விடுவார்கள். அதற்கு பதிலாக தப்பை சரின்னு சொல்லி பேசக்கூடிய நியாயப்படுத்தக்கூடிய மனிதர்களிடம் விட்டு கொடுத்து அவர்களை விட்டு விலகிப்போ. ஏன்னா அதுதான் உன் வாழ்க்கையில நீ நிம்மதியாக இருப்பதற்கு சரியாக இருக்கும். அவங்கெல்லாம் தப்பே செஞ்சு தப்பா வாழ்றவங்க. அவங்க என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கவலைப்படவும் மாட்டாங்க, அந்த தவறை யோசிச்சு வருத்தப்படவும் மாட்டாங்க. ஆனா நீ அப்படி கிடையாது. நீ நியாயமா நேர்மையாவே கொஞ்சம் கத்தி பேசிட்டாலும் கொஞ்சம் கோபப்பட்டு உண்மையவே பேசினாலும் கூட அதுக்கப்புறம் உட்காந்து பல மணி நேரம் இதை யோசிச்சு வருத்தப்பட்டு கண் கலங்கக்கூடிய பிள்ளை. உன் பக்கம் என்னதான் நியாயமும் நேர்மையும் இருந்தாலும் பல சமயங்களில் நீதானே உன்னையே குற்றவாளியாக யோசிச்சு வருத்தப்படுற. அதனாலதான் கெட்டவங்க சவகாசம் உனக்கு வேணாம். ஒருத்தன் கெட்டவன் தவறு செய்யறான்னு தெரியும் போதே அமைதியாய் அவனை விட்டு விலகி போன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, உன்னை யாராவது பாரமா நினைக்கிறாங்க, உன்னை கூட இருந்தா கஷ்டம்னு நினைக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பாரமா இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் போகக்கூடிய ஆளாக நீரு. நேரமும் காலமும் எப்போ வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாறும். இன்னைக்கு யார் உன்னை பாரமா நினைச்சாங்களோ கூடிய சீக்கிரம் அவர்கள் பாரத்தை இறக்கி வைக்க உன் காலடியை தேடி ஓடி வருவாங்க. ஆமியன் செல்வமே, இன்னைக்கு வேணும்னா நீ அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்களை சார்ந்து வாழ்வது போல சில சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் உன்னால பல பேர் நல்லா வாழும்படியும் நீ 4 பேருக்கு நன்மை செய்யும்படியும் உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். அப்போது உன்னை பாரமா நினைச்சவங்க எல்லாரும் அவர்கள் மன பாரத்தையும் மன கஷ்டத்தையும் உன்கிட்ட சொல்லி எனக்கு உதவி செய்யணும் உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழுகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு நல்ல வாழ்க்கைக்கு வருவ. அப்போது எல்லாரும் எல்லாமும் உன்னை தேடி வருவாங்க என் செல்வமே. நேரங்கிறது அவங்க மனசை பொறுத்தது தான். நீ எப்போதுமே நல்லதே நினைச்சாலே போதும், உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். என் மேல நம்பிக்கையோட இரு. இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன்னை காப்பாத்துவேன். உதாரணத்துக்கு நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கான உதாரணத்தை சொல்லுகிறேன் கேளு. ஒரு சொட்டு நீரை ஒரு கல் மேல போட்டினா அந்த கல்லுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த தண்ணி கொஞ்ச நேரத்துல காஞ்சு போயிடும். ஆனா ஒரு கல் மேல மறுபடியும் மறுபடியும் ஒரு 100 சொட்டு தண்ணியை விட்டினா அப்ப கூட அதுக்கு பெருசா எதுவுமே சேதாரமாகாது, கல் உடையவோ கரையவோ செய்யாது. ஆனா அதுவே தொடர்ந்து ஒரு சின்ன கல் மேல 1000 2000 முறைன்னு மறுபடியும் மறுபடியும் தண்ணியை ஊத்த 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 ஒரு கட்டத்துல அந்த கல் கரைஞ்சே போயிடும். அப்படிதான் நீயும் அந்த நீர் போல இருக்கணும். நீ ஒரு சொட்டு 2 சொட்டு ஊற்றுனா பத்தாது. 1000 சொட்டுக்களை ஊற்றுவது போல மீண்டும் மீண்டும் விடாமல் முயற்சியை செய்யணும். உன்னுடைய விடாமுயற்சியின் முன்பாக எவ்வளவு பெரிய கல்லும் கரைஞ்சு போகும், எவ்வளவு பெரிய கஷ்டமும் காணாம போகும். அதற்கு பிறகு என்ன, உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்திடலாம். அப்படிதான் நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு துணையாக உனக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன் வீடு தேடி வந்திருக்கேன். உனக்கான நேரமும் காலமும் வந்துடுச்சு என் செல்லமே. உன் பொறுமையை கண்டு மனமிறங்கி நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே எதுவுமே நடக்குமோன்னு நடக்காமோன்னு யோசிக்காத, நடக்கும்னு முழுமையாக நம்பு. இது கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்காத, கிடைக்கும்னு முழுசா நம்பு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் முடியுமா முடியாதான்னு கேட்காத, முடியும்னு என்னை முழுமையாக நம்பு. எல்லா எதிர்பார்ப்புகளும் உனக்காக நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். எல்லா எதிர்பார்ப்புகளையும் எல்லா ஆசைகளையும் உன் எல்லா விருப்பங்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன்.